ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வர ஜங்க் ஃபுட் நம்ம உயிரை கொல்ற அளவுக்கு எவ்வளவு மோசமானது, அது நம்மளை எவ்வளவு பாதிக்குது அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். கடைசி வரை பாருங்க. ஜங்க் ஃபுட்ல விட்டமின், ஃபைபர், மினரல்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு நியூட்ரிஷனுமே இல்ல. டிரான்ஸ் ஃபேட்டும் சேச்சுரேட்டட் ஆயிலும் தான் இருக்கு. இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே குண்டாயிருவீங்க. ஹார்ட் ரிலேட்டடா டிசீஸ், சில விதமான கேன்சர் வர்றதுக்கு கூட இது காரணமா இருக்கு. ஃபைபர் ரொம்ப கம்மியா இருக்கனால கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கும் உங்க டைஜஸ்டிவ் இஷ்யூக்கும் இது ரொம்ப பெரிய காரணமா இருக்கு. ஜங்க் ஃபுட்ல இருக்க அதிக சுகர் உங்களை அடிக்ட் ஆக்கிரும். டைப் 2 டயபிட்டிஸ், பிளட் பிரஷர் வர்றதுக்குலாம் இது காரணமா இருக்கு. உங்க மூட் ஸ்விங்ஸ்க்கும் கூட ஜங்க் ஃபுட் ரீசனா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஜங்க் ஃபுட்ல ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லாதனால உங்க கான்சென்ட்ரேஷன், மெமரி, எனர்ஜி எல்லாம் கூட இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஜங்க் ஃபுட் அதிகமா கன்சியூம் பண்ணீங்கன்னா லிவர், ஃபேட்டி டிசீஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கு. இது உங்களை சின்ன வயசுலயே வயசான தோற்றத்துக்கு மாத்திரும். ஜங்க் ஃபுட்லாம் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காகவும், அதோட கலருக்காகவும், பிளேவருக்காகவும், டெக்ஸ்டருக்காகவும், கிறிஸ்பினஸ்க்காகவும் பல விதமான கெமிக்கல்ஸை சேர்ப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸ்டெபிலைசர்ஸ், ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ், அது இதுன்னு சேர்க்கறதுனால இது உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி. இப்போ உங்க குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரீங்க அப்படின்னா உங்க குழந்தை நூடுல்ஸை மட்டுமா சாப்பிடுது, 2 பிஸ்கட்டை சாப்பிடுது, கூல் ட்ரிங்க்ஸை குடிக்குது, ஜெம்ஸ் முட்டாயி, அது இதுன்னு என்னென்னமோ சாப்பிடுது. இதுல இருக்க ஒவ்வொரு விதமான ரசாயனங்களும் உங்க குழந்தை வயிற்றுக்குள்ள வேற விதமா ரியாக்ட் ஆகி பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால உங்க குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி தரதை அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்சா நீங்களுமே தவிர்த்துக்கங்க. சூப்பர் மார்க்கெட், கேண்டி ஷாப் இந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்க குழந்தைங்களை கூப்பிட்டே போகாதீங்க. ஜங்க் ஃபுட்ஸை முழுசா தவிர்க்க முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க பாருங்க. இதோட பாதிப்புகள் என்னன்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.